திருச்சிற்றம்பலம். இன்று பிரதோஷம். பிரதோஷம் என்றால் என்ன என்றால், பிற என்றால் பெரிய, உயர்ந்த, மிகப்பெரிய தோஷம், பெரிய பெரிய தோஷம். இந்த பிறவியில் நாம் எந்த வித தவறுமே செய்யாமல் இருந்திருப்போம். ஆனால் இதற்கு முன்பிறவியில் நாம் என்ன செய்தோம் யாருக்கு தெரியும்? நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும். அதுபோல சென்ற பிறவியில் நாம் என்ன செய்திருக்கிறோமோ அதன்படிதான் இந்த பிறவியில் நமக்கு வாழ்க்கை அமையும். நல்லது செய்திருந்தால் நல்லதே அமையும். ஒருவேளை தெரியாமல் பாவங்கள் செய்திருந்தால் அது இந்த பிறவியிலே நம்மை துன்புறுத்தி மிகவும் வேதனைப்படுத்தும். அப்படிப்பட்ட பெரிய தோஷங்கள் செய்து இப்பிறவியிலே நாம் பிறந்திருந்தால் எத்தனையோ தடைகள், துயரங்கள், துன்பங்கள் நம்மை வந்து சூழ்ந்து கொண்டே இருக்கும். அதுபோன்ற ஒரு நிலைகளை நாம் மாற்றி அமைக்க வேண்டுமானால் பிரதோஷ காலத்திலே சிவபெருமானுக்கு பூஜை நடக்கும். எல்லா சிவாலயத்திலையும், சின்ன சின்ன கோயிலா இருந்தாலும் பெரிய பெரிய ஆலயமா இருந்தாலும் சிவபெருமானுக்கு அன்றைய தினத்துல எல்லா சிவன் ஆலயத்திலையும் பூஜை நடக்கும். மாலை 4 மணி முதல் சுமார் ஒரு 7 மணி வரை இந்த பூஜை நடக்கும். இந்த காலங்களில் நாம் போய் கலந்து கொண்டு தீபமேற்றி சிவநாம மந்திரங்களை உச்சரித்துக் கொண்டு எம்பெருமானையே நினைந்து வழிபாடு செய்தால், அந்த பூஜையில் கலந்து கொண்டால், இறைவனுடைய அபிஷேக அலங்காரங்களை கண்டு துதி செய்து கொண்டிருந்தால், நாம் முன்பிறவில் செய்திருந்த அந்த வினைகள் எல்லாம், தீய வினைகள் எல்லாம் நீங்கி நல்ல பலன்களையும் நமக்கு தரும். அதுவும் போன உடனே கிடைச்சிடும் நினைச்சிடாதீங்க. சுமார் நம்ம ஒரு 10 பிரதோஷம் 11 பிரதோஷம் தொடர்ந்து நம்ம வந்துகிட்டு இருக்கணும். ஒரு பிரதோஷம் 2 பிரதோஷத்துல போன உடனே நமக்கு பிரச்சனை தீர்ந்துடும் நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு பெரிய வினைகள் இருந்தால் அப்ப பல நாள் நம்ம மருந்து சாப்பிட்டாதான் அந்த வியாதி குணமாகும். அது போலதான் இந்த பிறவியிலே நமக்கு பெரிய துன்பங்கள் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னா பிரதோஷத்துல கலந்து கொண்டால் மட்டும்தான் அந்த துயரத்திலிருந்து, துன்பத்திலிருந்து விடுபட்டு நல்ல தூய்மையான வாழ்வை அடைய முடியும். ஒருவருக்கு திருமணம், ஒருவருக்கு குழந்தை பேரு, ஒருவருக்கு நல்ல வேலை, வாழ்க்கையில் நல்ல சந்தோஷம், இவையெல்லாம் அடைவதற்கு பிரதோஷ வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. அதனால எல்லா மக்களும் இறைவனை வணங்கி இகபர சுகங்களை பெற்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்ளுமாறு உங்களை தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.